ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓமியாட் கல்வி குழுவும் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய ஓமியாட் கல்வி குழுமத்தின் ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் இதில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் சலாமினை சொல்லி என் உரையை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமீபத்துல தெலுங்கானால சுதீர் அப்படின்னு ஒரு பிடெக் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அவன் ஒரு வீட்டுல திருடிடுறான். பொதுமக்கள் எல்லாம் பிடிச்சு அவனை அடிச்சு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னு விசாரிச்சா, அவனுடைய வீட்டிலேயே திருடி இருக்கான். அவனுடைய வீட்டை திருடி இருக்கான் மீன்ஸ் என்னென்னமோ காரணம்லாம் சொல்லி வீட்டுல நிறைய காசு பணம்லாம் கேட்டு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் அவன் வீட்டுல இருந்து திருடி இருக்கான். இந்த மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் அது இது அப்படிலாம் சொல்லி எடுத்திருக்கான். பணக்கார வீட்டு பையன். என்ன நடந்துருச்சு, இதுக்கு பின்னாடி என்ன பேக்ராப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த 20 லட்சம் ரூபாயும் கேமிங்ல, ஆன்லைன் கேமிங்ல அவன் விட்டுருக்கான். ஆன்லைன் கேம் விளையாடி விளையாடி இந்த 20 லட்சம் ரூபாய அவன் இழந்திருக்கான். இப்ப வீட்டுல கேக்குறாங்க, இவ்வளவு காசை வாங்கிட்டு போனையே, 20 லட்சம் ரூபாய் உனக்கு கொடுத்துருக்குமே, இது வரைக்கும் என்ன ஆச்சு, என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது மாட்டிக்கிட்டான். இந்த 20 லட்சம் ரூபாய் அவன் ஈக்குவல் பண்றதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த வீடு, அந்த தெருவுல அவன் இருக்கக்கூடிய ஏரியால எந்த வீட்டுல எல்லாம் லேடிஸ் மட்டும் இருக்காங்களோ அந்த வீட்டுல எல்லாம் போய் திருடுறது. வயசானவங்க இருக்கிற வீட்டை பார்த்து திருடுறது. இத ஒரு கட்டத்துல நைட்ல அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் போக போக பகல்லையே அதை பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு வீட்டுல திருட போய் தான் பகல்லையே வீட்டுல ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு அந்த வீட்டு பீரோவை உடைச்சு திருடிட்டு இருக்கும் போதுதான் மாட்டிக்கிட்டான். அந்த வீட்டுக்காரவங்கிட்ட அவங்க ரோட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடிக்க ஆரம்பிக்க, பப்ளிக்லாம் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆன்லைன் கேம்ல காசை தொலைச்சு அதை ஈக்குவல் பண்றதுக்கு பொதுமக்களுடைய வீட்டுல கைவரிசையை காட்டி இப்ப அவன் மாட்டிக்கிட்டான். இப்ப இந்த சம்பவத்தினுடைய கோர் என்ன அப்படின்னா, இதுதான். ஆன்லைன் கேம்ல அவன் 20 லட்சம் ரூபாயை இழந்ததுதான் இந்த இன்சிடென்ட் கோர். இன்னைக்கு நிறைய ஆன்லைன் கேம் இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுன்ஸ் அப்படிங்கிற பேர்ல நிறைய ஆன்லைன் கேம, ஜங்கிள் ரம்மி, அது இது அப்படின்னு சொல்லி நிறைய கேம இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. ஒரு பக்கம் நம்ம சீக்கிரம் சம்பாதிக்கணும், சீக்கிரம் குரோத் ஆகணும், ஏதாவது பண்ணியாவது நம்ம காசு பணம் காரு பங்களான்னு செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஆன்லைன் கேம நம்ம விளையாண்டோம்னா நிறைய காசு வருது அப்படின்னு போய் சிக்கிறவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான காசு இருக்கிறதுனால அதுல பணத்தை போட்ட விட்டவங்க ஒரு பக்கம். ஆக மொத்தத்துல இந்த ஆன்லைன் கேம்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கேம்ல சிக்கி யாருமே சந்தோஷமாவோ நிம்மதியாவோ நான் காசு சம்பாதிச்சிட்டேன் முழுசா அப்படின்னு இருந்ததே சரித்திரமே கிடையாது. கிட்டத்தட்ட வேர்ல்டு வைட் பார்த்தோம் அப்படின்னா உலக அளவுல 42 லட்சம் கோடி ஆன்லைன் ஸ்கேம் நடந்திருக்கு. அதே இந்தியா அளவுல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 46 கோடி பேர் இன்டர்நெட்டை யூஸ் பண்றாங்க. இதுல 4 கோடி பேரு டைரக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ இந்த ஸ்கேம்ல மாட்டிக்கிறாங்க. இன்டைரக்டானா இப்ப ஏதாவது காரணம் சொல்லி போன் வரும், இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க அல்லது இதுக்கு பே பண்ணுங்க, உங்களுக்கு இவ்வளவு ஆஃபர் இருக்கு, இவ்வளவு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் ரிட்டர்ன் வரும். இப்படிலாம் இந்த மாதிரி டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த ஆன்லைன் ஸ்கேம்ல சிக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கும் அதிகம். இதுல ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு ஸ்கேம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா குதிரை ரேஸ்ல காசு விட்டவங்க இருக்காங்க, லாட்டரியில காசு விட்டவங்க இருக்காங்க. இப்படி நிறைய விஷயத்துல பொழுதுபோக்கு அப்படிங்கிற பேர்ல அல்லது சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல காசை இழந்து, நிம்மதியை இழந்து, டிப்ரெஷன் ஆகி சூசைட் கூட அட்டம் பண்ணிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போகும். இப்ப இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடியவங்கள பார்த்தோம் அப்படின்னா இந்தியா 2வது பிளேஸ்ல இருக்கு, 2nd பிளேஸ்ல இருக்குது இன்டர்நெட்ல யூஸ் பண்ணக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையில.
இதுல அதிகமா 18 வயசுல இருந்து 24 வயசுல உள்ளவங்க தான் இந்த இன்டர்நெட் அதிகமா யூஸ் பண்றாங்க. கொரோனாவுடைய காலத்துல எல்லாம் இந்த ஆன்லைன் கேம்லாம், அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஆப்லாம் வந்து சும்மா அப்படி டம்மியா தான் இருந்துச்சு. கொரோனால மட்டுமே கிட்டத்தட்ட 200% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஆன்லைன் கேமை வந்து ஆப்பை டவுன்லோட் பண்றது, அதுல விளையாடுறது, இது மாதிரி 200% வந்து கொரோனாவுடைய காலகட்டத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வுகள்லாம் சொல்லுது. ஸ்மார்ட் போன் யூசர்ஸ்ல வந்து இந்தியா செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்தியா இந்த இதுல நிறைய கோட்டை விட்டுருக்கு, நிறைய காசு பணங்களை வந்து கோட்டை விட்டுருக்கு அப்படின்னு புள்ளி விவரம்லாம் சொல்லுது. இப்ப இதுக்கு ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய தீர்வு என்ன, வழிகாட்டுதல்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நம்ம பார்க்க போறோம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய கைடன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, எது வேறோ ஒரு பிரச்சனைக்கு எது வேறோ அதையே வந்து அவங்க வந்து டச் பண்ணி இத வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது தப்பு. இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து இங்கதான் இருக்கு. நீங்க வந்து டாப்ல பாத்துட்டு இருக்கீங்க, ஆனா பாட்டம்ல தான் வந்து இந்த பிரச்சனைக்கான வேர்கள்ல தான் வந்து இதுக்கு தீர்வே இருக்கு. இதை நகர்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு தான் எல்லா செக்டார்லயும் வழிகாட்டியிருக்காங்க. அது ஃபேமிலியா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இருக்கிறதா இருக்கட்டும், அல்லது பக்கத்து வீட்டுக்காரவங்க, அல்லது மனிதர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு சொல்லும் பொழுது அந்த கோர்லே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிச்சு சொல்லுவாங்க, இதுதான் இங்கதான் இந்த பிரச்சனை ஒளிஞ்சிட்டு இருக்கு, இதை நகர்த்திட்டு அப்படின்னா எல்லா விஷயமும் கிளியரா கிறிஸ்டல் கிளியர் ஆயிரும் அப்படிங்கறதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கைடன்ஸ். அப்படி பார்க்கும்போது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லி தர்றாங்கன்னா, முதல் கட்டமா உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், நீங்க எப்பவுமே உங்களுக்கு மேல உள்ளவங்களையே நீ பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு கீழே உள்ளவங்களை பாரு. உனக்கு கீழே உள்ளவங்களை நீ பார்க்கும் பொழுதுதான் உனக்கு இறைவன் என்னென்னலாம் செஞ்சிருக்கான் அப்படின்னு உனக்கு புரிய வரும். நீ மேல உள்ளவனை பார்க்க பார்க்க நீ ஏங்கிக்கிட்டு தான் இருக்கணும். ஐயோ எனக்கு இது கிடைக்காம போயிருச்சே, நான் இதை அனுபவிக்காம இருக்கனே, இந்த வயசுல அனுபவிக்கலைன்னா எப்படி அனுபவிக்கிறது. அவன் மேல உள்ளவன் வளர்ந்து வந்திருக்கான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு போட்டிருப்பான், நிறைய எஃபர்ட் போட்டிருப்பான், நிறைய ஒரு காசு பணம் பார்க்காம நேரங்காலம் பார்க்காம உழைச்சு அந்த இடத்துக்கு போயிருப்பான். அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது. அவன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கான், காரு பங்களாவோட வசதியோட இருக்கான், நாமளும் அதே மாதிரி ஆகணும், எப்படியாவது அதே மாதிரி ஆகணும் அப்படின்னு தான் போகத்தோம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உனக்கு கீழே உள்ளவனை எப்பவுமே பாரு, உனக்கு மேல உள்ளவனும் பார்க்காது. உனக்கு கீழே உள்ளவனை பார்த்த அப்படின்னு சொன்னா இறைவன் உனக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். அதுக்கு நீ நன்றி செலுத்துறதுக்கு அடுத்த கட்டமா நீ முயற்சிப்ப. சரி, நம்மளும் ஒரு நாள் மேல வரணும்னா என்னென்ன உழைப்பெல்லாம் போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ அதை தேடி போவ, படிக்க ஆரம்பிப்ப, உழைக்க ஆரம்பிப்ப, காசு பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிப்ப, முறையா நீ சம்பாதிச்சு முறையா அந்த இடத்துக்கு நீ போக முயற்சிப்ப. எப்ப கீழே உள்ளவனை பார்க்க ஆரம்பிச்சாதான். அதே மாதிரி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, எப்பவுமே காசு பணத்துக்கு நாம அடிமையாக ஆகிறவே கூடாது. காசு பணத்துக்கு அடிமை ஆகிட்டோம் அப்படின்னா எப்படா நமக்கு காசு வருதோ அப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கும். காசு பணம் இல்லை அப்படின்னா அப்படி ஒரு சோகமா ஆயிடும். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த காசு பணத்துல மேல உள்ள இருக்கக்கூடிய அந்த மோகம் இருக்கு இல்லையா, அந்த மோகம் அதுக்கு உதாரணத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எவ்வளவு மோசமானது, காசு பணத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மோகம், அந்த ஆசை, தீராத ஆசை எவ்வளவு மோசமானது அப்படின்னா, ஒரு ஓனாய் ஆட்டுக்குட்டி, 2 ஓனாய் இருக்கு, ரொம்ப பசியா இருக்குது. அந்த 2 பசியா இருக்கக்கூடிய ஓனாய ஒரு ஆட்டு மந்தையில கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா அது எப்படி கையில கிடைக்கக்கூடிய எல்லா ஆட்டையும் துவம்சம் பண்ணுமோ அதை விட மோசமானது இந்த காசு பணத்து மேல இருக்கக்கூடிய மோகம் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எக்ஸாம்பிளோட உதாரணத்தோட நமக்கு சொல்லி காட்டியிருக்காங்க. இன்னொரு ஹதீஸ்லயும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, என்னதான் வயசான ஆளா இருந்தாலும் அவருடைய மனசு கூட 2 விஷயத்துல எங்காவே இருக்கும், இளமையாவே இருக்கும். ஒன்னாவது ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிற அந்த விஷயத்திலையும்,
ரெண்டாவது, இன்னும் நமக்கு பணம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுலயும் அவருடைய மனசு இளமையாகத்தான் இருக்கும். அவருக்கு எவ்வளவு வயசானாலும் சரி அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஅலபா அப்படின்னு சொல்லி ஒரு நபி தோழர் வந்து கேட்பாங்க. யார சொல்லலாம், எனக்கு நிறைய காசு பணம் வேணும், அதுக்காக வேண்டி நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்லுவார். அதுக்கு முதல் தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வேணாம், இது வந்து இவ்வளவு காசு பணத்துக்கு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது வந்து தவறான விஷயத்துல கொண்டு போய் நிறுத்தும். அது மட்டும் இல்ல, உனக்கு இருக்கக்கூடிய அந்த குறைவான செல்வத்துல, குறைவான பொருளாதாரத்துல நீ நன்றியோட நடந்துக்கிறது இருக்கே, இது உனக்கு நிறைய காசு பணம் கிடைச்சு நீ நன்றி இல்லாம நடந்துக்கிறத விட இதுதான் நல்லது அப்படின்னு முதல் கட்டமா சொல்லி அனுப்பிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சாலபா திரும்ப வந்து கேட்பார், இல்லையா சொல்லலாம், எனக்கு நிறைய காசு பணம் வேணும், அதுக்காக வேண்டி நீங்க துவா செய்யுங்க, எனக்கு நல்லா அல்லாட்ட இருந்து நிறைய கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக துவா செய்யுங்கன்னு ரெண்டாவது தடவையும் வந்து நிற்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னையே ஒரு எக்ஸாம்பிள சொல்லுவாங்க. ரெண்டாவது தடவை, என்ன பாரு சாலபா, எனக்கு வந்து எல்லாம் இருக்கு, எனக்காகத்தான் இறைவன் இந்த உலகத்தையே படைச்சான்னு சொல்றான். நான் நினைச்சேன் அப்படின்னா இந்த இந்த ரெண்டையுமே தங்கத்தை அல்லாஹு தாலா மாத்தி தர்றதுக்கு தயாரா இருக்கான். அப்படி இருந்து நான் அதுக்கு ஆசைப்படலை. நான் என்னைப்பார், நான் எளிமையா இருக்கேன். ஒரு நாள் சாப்பிடுறேன், மறுநாள் பட்டினி கிடக்குறேன். ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன், மறுநாள் சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நான் அதுக்காக வேண்டி பொறுமையா இருக்கேன். என்னை பார்த்து நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது தடவை சொல்லியிருப்பாங்க. மூணாவது தடவையும் அவர் வந்து கேட்கிறாரு, இல்லையா சொல்லலாம், நீங்க வந்து எனக்காக காசு பணத்துக்காக துவாச்சிங்க, அதை எப்படி எப்படி யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி நீங்க சொல்றீங்களோ அதே மாதிரி நான் போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு மூணாவது தடவையும் சஅலபா வந்து நிக்கிறார். மூணாவது தடவை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக வேண்டி துவா செய்யறாங்க. அவருக்கு காசு பணம் கொட்ட ஆரம்பிக்குது. ஆடு, மாடு, ஒட்டகம் அப்படின்னு ஏகப்பட்ட மந்தைகளை உருவாக்குறாரு. அன்னைக்கு தேதியில அதுதானே செல்வம். இப்படி நிறைய அவருக்கு வந்து சேருது. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரராக ஆயிடுறார். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜகாத்தை வசூலிக்கிறதுக்காக வேண்டி சஅலபாவுக்கு ஆள் அனுப்புறாங்க. சஅலபாட்ட இப்ப ஆள் அனுப்பணும் அப்படின்னா அவர் வந்து மாத்தி பேசுறாரு. எதுக்கு ஜகாத் கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், இதெல்லாம் நான் சம்பாதிச்சேன், இதெல்லாம் நான் சொத்து புத்துல நான் சேர்த்து நான் உழைச்சு சம்பாதிச்சது, அப்ப உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்ப நான் எங்க போறது அப்படின்னா பேச ஆரம்பிக்கிறார். ஆனா அடிப்படையில என்ன, நாம மத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கத்தான் நமக்கான செல்வம் வந்து அல்லாஹு தாலா வந்து அதை டபுள் மடங்கு ஆக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான். பொருளாதாரத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சரே அப்படித்தான், பினான்சியல் ஸ்ட்ரக்சரே அப்படித்தான். நாம கொடுக்கத்தான் நம்மள்ட்ட இருந்து வந்து பொருள் சேர்ந்துகிட்டே இருக்கு. ஊத்து மாதிரி தண்ணியில அந்த ஊத்துல இறக்கித்தான் அந்த ஊத்து தண்ணி நல்லா தெளிஞ்சு நிறைய தண்ணி வரும். அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கத்தான் நமக்கு அந்த பினான்சியல் ஸ்ட்ரகிள் இல்லாம அல்லாஹு தாலா அதுல குரோத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். இன்னும் சொல்ல போனா பணக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய காசு பணத்துல ஏழைகளுக்கான ரைட்ஸும் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றான். இப்படி எல்லாம் இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு சஅலபா மறுக்க ஆரம்பிக்கிறாரு, கொடுக்காம போறாரு, ஜகாத்தை கொடுக்காம போறாரு. இதை கண்டிச்சு அல்லாஹு தாலா குர்ஆன்லயே ஆயத்தையும் இறக்கியிருக்கான். 10வது ஜுஸுடைய கடைசியில வந்து இந்த சம்பவத்தை சொல்லியே அல்லாஹு தாலா ஆயத்துக்களை இறக்கி வச்சு மக்கள்ல இப்படியும் சில பேர் இருக்காங்க, எனக்கு காசு பணம் வந்தா நான் நல்லா கொடுப்பேன் வைப்பேன், இப்படிலாம் நல்லா பாத்துக்குவேன், எல்லா பினான்சியல் ரைட்ஸையும் நான் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனா திரும்ப போய் கேட்டா இது வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. மக்கள்ல இப்படியும் சில பேர் இருக்காங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா குர்ஆனுடைய ஆயத்துக்களை இறக்கி வச்சு அதன் மூலமாக நமக்கு ஒரு லெசனை அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுடைய மனசுதான் காரணம். நம்மளுடைய கண்ட்ரோல், நம்மளுடைய லிமிட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த லிமிட்டை தாண்டி நம்மளால வந்து செயல்பட முடியாது அப்படிங்கிற பட்சத்துல, ஒழுங்கா இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல, நாம அந்த லிமிட்டுக்குள்ளார இருந்து என்னென்ன நல்ல அமல்கள்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யணும். இப்ப ஏன் வந்து மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களையா கைடன்ஸா கொடுக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. இதுக்கும் ஆன்லைன் கேம்ல சிக்கிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே நம்ம மனசுதான் காரணம்.
எல்லாம் நாம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மள்ட்ட எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் கரெக்டா இருக்கும், சீரா போயிட்டு இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. நாம மனசு அலபாய விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுலதான் நமக்கு சிக்கலே வர ஆரம்பிக்குது. அதுலதான் நம்ம தப்பான வழியை சூஸ் பண்றோம். எப்படி இருந்தாலும் பணம் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு அப்பதான் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம இப்ப இன்னைக்கு கூட உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா கடைகள்லயும் சிகரெட் விற்கத்தான் செய்யறாங்க. அரசே கவர்மெண்டே டாஸ்மாக் நடத்தத்தான் செய்யுது. அரசுல போய் நம்ம போராட முடியுமா? அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, அரசே டாஸ்மாக நடத்தத்தான் செய்யுது. அவங்கள்ட்ட போய் டாஸ்மாக க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்தாலும் அதுக்கு எந்த பலனும் கிடைக்க போறதில்ல. கிடைக்கிறதுக்காக வேண்டி முயற்சி மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க ஒரு தரப்பினர். இருந்தாலும் அதுல தீர்வு கிடைச்ச பாடில்லை. அதே மாதிரி இந்த பக்கம் சிகரெட் எல்லா கடைகள்லயும் விற்கிறாங்க. அவன்கிட்ட போய் ஒவ்வொரு தடவையும் நம்ம சண்டைக்கு நிக்க முடியாது. நீ சிகரெட் ஏன் விற்கிற அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொல்லுவான். உனக்கு ஒன்னா நீ குடிக்கல அப்படின்னா பேசாம இருந்துரு. ஏன் குடிக்கிறவனை தடுத்துக்கிற, ஏன் என்னுடைய வியாபாரத்தை தடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப நம்ம சுத்தி இதுதான், இந்த அட்மாஸ்பியர் தான் இருக்கு. நமக்கு சுத்தி இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கு. அப்ப நாம குடிக்கணுமா வேணாமா அப்படிங்கறது நாம தான் டிசைட் பண்ணணும். பிராக்டிக்கல் அதுதானே. சுத்தி டாஸ்மாக் கடை இருக்குது, சுத்தி கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும். ஸ்கூல் பக்கத்துல கடைகளை வைக்காதீங்க, காலேஜ் பக்கத்துல கடைகள் வைக்காதீங்க, பசங்க படிக்கக்கூடிய இடங்கள்ல கடைகளை விற்காதீங்க அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணும். ஆனா அதை குடிக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நாம தான் டிசைட் பண்ணணும். நம்மளுடைய மனசுதான் டிசைட் பண்ணும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோர்லயே டச் பண்ணி சொல்றாங்க, நீ பார்க்கும் போதே உனக்கு மேல உள்ளவனை பார்க்காத, உனக்கு கீழே உள்ளவனை பாரு. நீ காசு பணத்துக்கு அடிமையாகிறாத, அல்லது காசு பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காத. நீ காசு பணத்துக்கு ஆசைப்படுறது பசியோட இருக்கக்கூடிய ஓநாயை விட அது மோசமான குணம் அப்படிங்கிறதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதன் அடிப்படையில தான் நமக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம ஒரு சொல்யூஷன் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் நம்ம மாட்டிக்க மாட்டோம். அதனாலதான் சுருக்கமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபிமொழியில சொல்லி தருவாங்க, லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜித்து பிஹி. ஒரு மனுஷன் எப்ப பரிபூர்ணமான முக்மீனாக ஆக முடியும் அப்படின்னா, ஒரு முஸ்லிம் எப்ப பியூர் முஸ்லீமாக ஆக முடியும் அப்படின்னா, நான் கொண்டு வந்த, நான் அறிமுகப்படுத்தின, நான் கைடன்ஸா கொடுத்த எல்லாத்தையும் நீ உன்னுடைய மனசு முழுசா ஃபாலோ பண்ற அளவுக்கு வர்ற வரைக்கும் நீ உண்மையான முக்மீனாக ஆக முடியாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம மனசு எதை ஆசைப்படணும் அப்படின்னா, நாயகம் நமக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு என்னென்னலாம் கைடன்ஸா கொடுத்துருக்காங்களோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அது எல்லாம் நாம எதுலையும் போய் சிக்கிடக்கூடாது. அது பினான்சியலா இருக்கட்டும் அல்லது வேற எந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், எதுலையுமே நாம சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கைடன்ஸ் தந்திருக்காங்க. எல்லா செக்டார்லையும் அந்த எல்லா செக்டார்லையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்டார்லையும் அதுல ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன கைடன்ஸ் தந்திருக்காங்களோ அதை நம்ம முழுசா ஃபாலோ பண்ணாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்ல நாம சிக்காம இருக்கிறதுக்கு அதுவே கரெக்டான தீர்வாக இருக்கும். அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியின் பிரகாரம் நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.